தமிழகத்தில் பெய்த மிக கனமழை காரணமாக தென் தமிழகம் முழுவதும் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை காணப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு காலனியில் இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக பெய்த மிக கனமழை காரணமாக இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீர் என்பது சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது. அதன் பிரத்யேக காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் தற்போது நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த ஹவுசிங் போர்டு காலனியில் திட்டத்திட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதி முழுவதுமாக அனைத்து சாலைகளிலும் மழைநீர் என்பது இடுப்பளவிற்கு சூழ்ந்திருப்பதன் காரணமாக இப்பகுதியில் இருந்து கூடிய பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. பெரும்பாலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குள்ளும் மழைநீர் என்பது புகுந்ததன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக தங்களது மாடிகளிலேயே இருக்கக்கூடிய தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையை காண முடிகிறது. அதன் நேரலை காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தங்களது மொட்டை மாடிகளில் தற்போது அவர்கள் தஞ்சமடைந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக அவர்களுக்கு மின் இணைப்பு என்பது தடை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களால் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையே காணப்படுகிறது. குறிப்பாக குடிநீர் உள்ளிட்ட தண்ணீர் உள்ளிட்ட பொருட்கள் தங்களுக்கு கிடைக்காத வண்ணமே இருப்பதாக தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தங்களது குழந்தைகளை வைத்துக் கொண்டு முதியவர்களுடன் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் என்பது கிடைக்காத நிலையே இப்பகுதியில் காணப்படுகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நமக்கு நேரடியாகவே தெரியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இப்பகுதியில் இருந்து அடிப்படை தேவைகளை அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்காக இடுப்பளவிற்கு இருக்கக்கூடிய மழைநீரில் இறங்கி நடந்து சென்றால் மட்டுமே அந்த பொருட்களை வாங்க முடியக்கூடிய நிலை என்பது, அதாவது முக்கிய சாலையை அடையக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. ஆனால் அந்த முக்கிய சாலைகளிலும் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் என்பது தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் தற்போது அத்தியாவசிய பொருட்களான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமல் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நேரடியாக தெரியும். அனைத்து மாடிகளிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களில் இருக்கக்கூடிய சாலைகளிலும் அதே போன்று வீடுகளிலும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. திட்டத்திட்ட இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் இந்த மழைநீர் என்பது போவதற்கான வழிகள் இல்லாத நிலையே காணப்படுகிறது. இதனால் இந்த தண்ணீர் வடிவதற்கு இன்னும் இங்கிருந்து 4 to 5 நாட்கள் ஆகலாம் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த இடத்தில் பார்வையிடவில்லை. இவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. இதனால் அவர்கள் தங்களது தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் கடுமையான சிரமம் அடைந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக பிரதான சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளிலேயே யாரும் வராத நிலையில் தற்போது இப்பகுதி முழுவதுமாக மழைநீரில் சூழ்ந்து வீடுகளுக்குள் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. தற்போது அந்த காட்சிகளை முழுவதுமாக நாம் பார்க்கும்போது நமக்கு நேரடியாகவே தெரிகிறது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்களுக்கு தேவையானது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அனைவருக்கும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கிடைப்பதற்கும் அதே போன்று மழைநீரில் பாதிக்கப்பட்டு சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான பேரிடர் குழுவினர் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் கூட தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் போர்டு காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீடுகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து தற்போது வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலையிலேயே சிக்கி தவித்து வருகின்றனர். உடனடியாக இந்த பகுதிகளில் மீட்பு படையினர் விரைந்து வந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஜியா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.